கழக மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கோவையிலே நாம எல்லாம் சந்திச்சு பேசியிருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏற்கனவே திருவண்ணாமலையில டிசம்பர் மாதம் வடக்கு மண்டல நிர்வாகிகளை சந்திச்சோம். அதன் பிறகு விருதுநகரில் தெற்கு மண்டல நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சோம். அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களே வந்து நிர்வாகிகளை சந்திச்சு வாழ்த்து சொன்னாங்க. இன்னைக்கு பல்வேறு பணிச்சூழல் காரணமாக கழக தலைவர் அவர்களால் வர முடியல. அதனால உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கின்றேன். நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பேன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வென்று இந்த மேற்கு மண்டலத்துடைய நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சியில் வெற்றி விழாவில் நிச்சயம் கலந்துகிட்டு உங்களை எல்லாம் சந்திப்பார். இன்னைக்கு தலைவர் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வரலனாலும் அவருடைய நினைப்பு முழுக்க எண்ணம் முழுக்க இந்த இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் தலைவர் அவர்கள் யோசிச்சுட்டு இருப்பார். இந்த மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாநாட்டுடைய வெற்றிக்காக கடந்த 10-15 நாட்களாக கடுமையாக உழைத்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அமைப்பாளர்களுக்கும் இந்த பகுதியுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களுக்கும் அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இளைஞரணியினுடைய மாநில இணை துணை செயலாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு மேற்கு மண்டலத்தில் உள்ள 16 கழக மாவட்டங்கள் 39 தொகுதிகளிலிருந்து சுமார் 80,000 இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்பொழுது ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், வெஸ்ட்லயும் திமுக தான் பெஸ்ட்ங்கிறத இந்த கூட்டம் நிச்சயம் நிரூபித்து காட்டும். அதற்கு உங்களுடைய எழுச்சியே உதாரணம், சாட்சி. இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு பணியை இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்ப மாநாடு போல தொடர்ந்து நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல கட்சிகள் தமிழ்நாட்டில் எத்தனை பூத் இருக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் கணக்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம பூத்துக்கு இத்தனை நிர்வாகிகளை நியமனம் செஞ்சு டேட்டாவோட களப்பணியில கட்சி பணியில இளைஞரணி பணியில நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இளைஞரணியில மட்டும் 5 லட்சம் நிர்வாகிகளை நாம பெற்றிருக்கிறோம். 50 லட்சம் உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவிலேயே எந்த இயக்கத்துடைய ஒரு அணிக்கும் இப்படிப்பட்ட சிறப்பு கிடையவே கிடையாது. நம்முடைய இளைஞரணியை கழகத்துடைய ராணுவம்னு தலைவர் சொல்ற மாதிரி ஒரு கட்டுப்பாடோடு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்திற்கு கடந்த 6 வருடங்கள் மட்டும் அத்தனை களப்பணிகளை கழக பணிகளை மக்கள் பணிகளை செஞ்சிருக்கிறோம். கடந்த 6 ஆண்டுகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நீர்நிலைகளை தூர்வாரினது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்தை எதிர்த்தது, கொரோனா காலத்தில் மக்களை காக்கிறதுக்கு ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதிதோறும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், தொகுதிதோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்களை தேர்வு செஞ்சது, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழர் பதிப்பகம், கழக வரலாற்றை சொல்லுகின்ற முரசொலி பாசறை பக்கம், கொள்கை உணர்வை கொண்டாட அறிவு திருவிழா, இப்படி எத்தனையோ பணிகளை நம்முடைய இளைஞரணி வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்குன்னா இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகள் அந்த வெற்றியுடைய உழைப்புக்கு முழு காரணம். மெயின் மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி
எல்லாம் நெட்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. கழகத்தில் பணியாற்றுவதற்கு இன்னைக்கு இளைஞர் அணி ஒரு பிராக்டிசிங் கிரவுண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், இவங்க எல்லாம் இளைஞர் அணியில ட்ரைனிங் எடுத்து தாய் கழகத்திற்கு போனவங்க. அதற்கு இந்த மேடையே ஒரு சிறந்த உதாரணம். இன்றைக்கு அமைச்சராக கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அண்ணன் மூப்பே சாமிநாதன் அவர்கள் தலைவர் இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது தலைவருக்கு துணையாக இருந்தவர். அதன் பிறகு அவரும் இளைஞரணியினுடைய செயலாளராக பணியாற்றியவர். அதே மாதிரி நம்முடைய அமைச்சர் சகோதரர் மதிவேந்தன் அவர்கள் இளைஞரணியில ட்ரைனிங் எடுத்தவர். நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் பிரகாஷ் அவர்கள், கோவை மாநகர பொறுப்பாளர் சகோதரர் செந்தமிழ் செல்வன், நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் ராஜேஷ், இப்படி இங்க இருக்கக்கூடிய ஏராளமானவங்க இளைஞரணியில பயிற்சி எடுத்தவங்க. இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரையும் கொடுத்தது கழக இளைஞரணின்னு சொன்ன இளைஞரணியுடைய பெருமை. அப்படிப்பட்ட இளைஞரணி தந்த நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஆட்சி அரசியல் ரெண்டிலுமே இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அரசியல் எடுத்துக்கிட்டா இன்னைக்கு இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிரான ஒரு ஜனநாயக போர நம்முடைய தலைவர் தலைமையில் நடத்தணும்னு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு சில திட்டங்களை மட்டும் இங்க நினைவுபடுத்த விரும்புறேன். 2021 ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குகின்ற திட்டம். இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாத 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த மாசம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்க கொடுத்தாரு. மகளிரோட அக்கௌண்ட்ல காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தா திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணி விட்டுட்டாரு. இது மகளிருக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ், அடிமைகளுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்ன காரணம்? பாஜக அதோட அடிமை கூட்டம், பாசிச கூட்டம், சட்டமன்ற தேர்தல் வருது, அதை காரணம் காட்டி நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது அடுத்த 3 மாசத்துக்கு இந்த உரிமை தொகையை எப்படியாவது நிப்பாட்டிடலான்னு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்னுடைய தமிழ்நாட்டு மகளிருக்கு நான் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாவை நீ தடுக்க முயற்சி செய்யறியா, இந்த நான் கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 5000 ரூபான்னு கொடுத்திருக்கிறார் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்ல, கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆன உடனே மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்ற வாக்குறுதியும் இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய ஆட்சிக்கும் சங்கி கூட்டத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதுவும் தலைவர் 7 மணிக்கு கிரெடிட் பண்ணார். நம்முடைய தமிழ்நாட்டு மகளிர் 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய அரசு மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு, மகளிருக்கு அந்த அளவுக்கு பயம். குறிப்பா நீங்க ஒன்னு நினைவு வச்சுக்கணும், ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் அப்பப்ப தொலைக்காட்சியில் வருவார். அவர் எப்ப தொலைக்காட்சியில் வந்தாலும், டிவியில வந்தாலும் மக்கள் ஒரு விதமான பயத்துக்கு போயிடுவாங்க. இந்த தடவை என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு மக்கள் பயத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா 2020 உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு நாள் திடீர்னு தொலைக்காட்சியில் தோன்றி கொரோனா வரப்போகுது, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழிதான், எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் 1 மாசம் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகம் இருக்கும், 2016ஆம் ஆண்டு இதே மாதிரி திடீர்னு டிவியில் வந்தார். டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்புன்னு சொல்லி எல்லார்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு எவ்வளவு மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வெயில்ல நின்று செத்தாங்க. இதுதான் நம்முடைய தலைவர் தொலைக்காட்சியில வந்தா மக்கள் மகிழ்ச்சியோட பாக்குறாங்க. இதான் நம்முடைய தலைவருக்கும் ஒன்றிய பிரதமருக்குமான அந்த வித்தியாசம். அது மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட இருக்கிறது பிடுங்குற ஆட்சி ஒன்றிய பாஜக ஆட்சி. மக்களுக்கு எப்போதுமே கொடுக்கின்ற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழகம் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக பெற்றிருக்கு. அதற்கு என்னெல்லாம் இடைஞ்சல் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு திட்டம் போட்டு ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு இருக்கு. மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமைன்னு ஒவ்வொரு உரிமையும் பறிக்க பார்க்கிறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் நுழைக்க பார்க்கிறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே எட்டி பார்க்காத திரு அமித்ஷா அவர்களும் திரு மோடி அவர்களும் தேர்தல் வருதுன்னு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க, தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராது, எந்த திட்டமும் வராது. சமீபத்தில் ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் ஒதுக்கல. ஆனா அவங்க பட்ஜெட்டை முழுசா படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து ஒரு பாராட்டு குரல். யாரு? எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனாலதான் பட்ஜெட் சூப்பர்னு டயர் புகர் பழனிசாமி இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், அரசியல்ல நாம பல பேர் முரட்டு பக்தர்களை பார்த்திருப்போம், முரட்டு தொண்டர்களை பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு முரட்டு அடிமையா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரு மோடி அவர்களுக்கு மாறி இருக்காரு. நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, 3 நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தியேட்டர்ல போய் படம் பார்க்கிறார். திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்ச படம் பார்த்து ஒரே கண்கலங்கிறார், அழுகுறார். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்நேரம் திரு எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாருன்னா இவரை பார்த்து என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களேன்னு பார்த்து எப்படி எழுதிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். 2019 அதிமுகவை பாஜகவுக்கு அடகு வச்சார். 2021 அதிமுக பாஜகவுக்கு லீஸுக்கு விட்டார். இப்போ 2026 அதிமுக பாஜகவுக்கு மொத்தமா வித்துட்டார். தன்னுடைய சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அழிவு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை அறிவு பாதையில நம்முடைய தலைவர் அவர்கள் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். அதனால சங்கிகளுக்கு தமிழ்நாட்டை பார்த்தாலே எப்பொழுதுமே ஒரு வைத்தறிச்சல். இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு இயக்கத்தை எப்படியாவது மிரட்டினா உருட்டலான்னு இடி, சிபிஐ இப்படி பல்வேறு அமைப்புகளை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று மதுரையில தெளிவா ஒரு பதில் சொன்னாங்க. என்ன வழக்கு தானே போடுவீங்க, திமுக உடன்பிறப்புகள் பார்க்காத வழக்குகளா? மொழி போர்ல ராணுவத்தையே எதிர்த்து நின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், மிஸ்ஸாவை பார்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரே போனாலும் எங்களுடைய சுயமரியாதையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். மோடி இல்ல, மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பேஸ் பண்ண தயாராக இருக்கின்றோம். இந்த லட்சணத்துல திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறார். என்ன, டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணுமா? தமிழ்நாட்டிற்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும்னு திரு மோடி அவர்கள் சொல்றார். தமிழ்நாட்டுடைய இன்ஜின் பலமான ஒரு திராவிட மாடல் இன்ஜின். இது எப்போதுமே தனி டிராக்ல முன்னேறி போயிட்டு இருக்கிற இன்ஜின். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் growth இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் டெவலப்மெண்ட் இன்ஜின், நம்ம கிட்ட இருக்கிற இன்ஜின் ப்ராகிரசிவ் இன்ஜின். இன்னைக்கு மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றாரு. மகளிர் எல்லாரும் பஸ்ல போயிடுறாங்களாம், அதனால மெட்ரோக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றார் திரு மோடி அவர்கள். அதே மெட்ரோக்கு நாம நிதி கேட்கும் பொழுது கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் நிதி கேட்டோம். அந்த நிதியை, மெட்ரோ நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கல.
இதுல மகளிர் விடியல் பயணத்தை எப்படியாவது ரத்து செய்யணும் அப்படின்னு திரு மோடி அவர்கள் விமர்சனம் பண்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிடைச்சிருக்கிறார். இன்னைக்கு பாஜகவுடைய நோக்கம் மக்களை எப்படியாவது தொந்தரவு பண்ணி வதச்சு வெறுப்பை பரப்பணும். அதனால ஒவ்வொரு மாநிலமா வெறுப்பு அரசியலை பரப்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வாலாட்டலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிச்சயம் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ற மகத்தான தலைவர் இருக்கின்ற வரைக்கும் பாஜகவுடைய கலவர அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் உள்ள நுழைய விட மாட்டாங்க. போன வார காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க, ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கை கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. இப்ப நடக்கிறது 8 கோடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு போர். பாசிஸ்டுகள் அடிமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணியினர், நிர்வாகிகள் உங்களுடைய கைகளில் இருக்கு. நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுடைய வீட்டை முதல்ல அரசியல் படுத்துங்க. தினமும் உங்க வீட்டில் இருக்கவங்களுடைய அரசியல் பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. டெல்லி பாசிஸ்டுகளும் உள்ளூர் அடிமைகளும் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் துரோகம் செஞ்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லுங்க. உங்களுடைய லைஃப முதல்ல நீங்க நல்லா ஸ்டடியா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டடி பண்ணிக்கோங்க. குடும்பம் மிக மிக முக்கியம். அதை விட முக்கியம் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர். அதனாலதான் நம்ம இத்தனை விஷயங்களையும் போராட்டி பண்ணிட்டு இருக்கிறோம். வீடு நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இளைஞரணி நிர்வாகிகள் நீங்க பணியாற்றணும். ஒவ்வொரு வீடா போய் கழகத்துடைய கொள்கைகளையும் அரசினுடைய திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்து கூறுங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெறும் 50 நாட்கள் தான் இருக்கு. இந்த 50 நாட்களுக்கு நீங்க கொடுக்க போற உங்களுடைய உழைப்பு அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற போகுதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய பணிகளை செய்யுங்க. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு ஜனநாயக போர். இந்த போர்ல தமிழ்நாடு நிச்சயம் ஜெயிச்சு காட்டும். டெல்லிக்கு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படிங்கறத தமிழ்நாட்டு இளைஞர்கள் ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய நேரம். அதுக்கு இளைஞரணி நிர்வாகிகள் உங்களுடைய உழைப்பு மிக மிக முக்கியமானதாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இளைஞரணியில சரியாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயம் சரியான நேரத்தில் கொடுப்பார். இந்த தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தலைவர்கிட்ட என்னுடைய வேண்டுகோளை பல முறை வச்சிருக்கேன். நிச்சயம் தலைவர் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதனால உற்சாகமா வேலை செய்யுங்க. இன்னைக்கு சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சிடலான்னு பகல் கனவு காணிட்டு இருக்காங்க. நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதற்கான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களை அழிச்சு புதைக்கலான்னு நீங்க 4 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 6 அடி வளர்ந்திருப்போம். உடனே எங்களுக்காக 6 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்திருப்போம். உடனே எங்களுக்காக 8 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. அதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்திருப்போம். நீங்க எங்களை வெட்ட நினைச்சீங்கன்னா நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய கழக இளைஞரணியை பார்த்து சொன்னார். அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லுவதெல்லாம், இத்தனை மூத்த 1000 உடன்பிறப்புகள் இருக்கின்ற வகை நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம் தவிர உங்களால எங்களை அழிக்கவே முடியாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்கள் சார்பா நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது வெறும் ஏதோ செவுத்துல வரைஞ்சு வைக்கிற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தர் அவருடைய இதயத்திலும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். கலைஞர் கட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் எங்களை விட்டு போகாது. எத்தனை பேர் வந்தாலும், யார் எங்களை எதிர்த்து நின்னாலும் களத்துல ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்க போறது உதயசூரியன் தான். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, மினிமம் 200 தொகுதி, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு. நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த 50 நாட்கள்
களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா, நம்முடைய பணிகளை சரியா செஞ்சீங்கன்னா 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். எனவே அந்த டார்கெட்டை மனசுல வச்சுக்கிட்டு ராக்கெட் வேகத்துல நம்முடைய வேலைகளை நாம செய்யணும். ஆகவே 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மறுபடி நீங்க விரட்டி அடிக்க வேண்டும். கழக அணியுடைய வெற்றி கணக்கு இந்த மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கணும். கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கணும். நம்முடைய தலைவர் 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்காரணும்னா நீங்க ஒவ்வொருத்தரும் இரவு பரவு பார்க்காமல் பணியாற்றுங்க. மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் உங்கள்கிட்ட இருக்கின்ற உற்சாகத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய வெற்றி நிச்சயம் உறுதிங்கிறத நான் இங்கே சொல்லிக் கொள்கின்றேன். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இளைஞரணியினுடைய பங்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கணும். உங்க அத்தனை பேருடைய பணிகளும் சிறக்கட்டும். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு தூரங்களிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. நான் உங்ககிட்ட தயவு செய்து கேட்டுக்கொள்வதெல்லாம் திரும்பி போகும்போது மிகுந்த பாதுகாப்போடு கவனமாக உங்களுடைய பயணத்தை நீங்க வகுத்துக்கோங்க. அடுத்து பிரச்சாரத்திலையும் கழகத்துடைய வெற்றி விழாவிலும் மீண்டும் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். வெல்வோம் ஒன்றாக. தலைவர் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.